ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் இன்றைய தினம் ஜூன் மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு நிகழக்கூடிய ஒரு அற்புதமான யோகத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது ஒவ்வொரு கிரகங்களுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு பிறகு தன்னுடைய ராசியை மாற்றி அமைத்துப்பாங்க. இதுதான் நம்ம கிரகப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். இந்த கிரகங்களுடைய பெயர்ச்சி பார்த்திங்கன்னா எல்லா ராசிக்குமே தாக்கங்களை கொடுத்தாலுமே கூட குறிப்பிட்ட ஒரு சில யோகங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படி ஜூன் மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு எந்தெந்த கிரகங்களுடைய சேர்க்கையினால் என்ன யோகமானது ஏற்பட போகுது, இந்த யோகத்தினுடைய அடிப்படையில் என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் மேசராசி நேர்கள் அடைய போகிறாங்க அப்படின்றது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2024ஆம் ஆண்டிற்கான 6வது மாதமாக வரக்கூடியது தாங்க ஜூன் மாதம். இந்த ஜூன் மாதத்தினுடைய தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா நிறைய கிரகங்களுடைய மாற்றங்களானது நிகழ்ந்திருக்கு. அதில் குறிப்பிட்டு ஜூன் மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு ஒரு அற்புதமான யோக அமைப்புகளானது ஏற்பட போகுது. காரணம் பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கு ஆட்சி அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் மிதுன ராசியில் தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்க போகிறாங்க. அதாவது ஜூன் மாதம் 14ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரைக்கும் புதன் பகவான் மிதுன ராசியில் தாங்க இருக்க போகிறாரு. இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவானுடைய பயிற்சியும் நிகழ இருக்குது. ஜூன் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு சூரிய பகவானுடைய பயிற்சி நிகழப்போகுது. அதுவும் மிதுன ராசியில் தாங்க நடக்க போகுது. ஸோ புதனும் சூரியனும் ஒரு இடத்துல சேர போகிறாங்க. இப்படி புதன் மற்றும் சூரியனுடைய சேர்க்கை பார்த்திங்கன்னா மிக அற்புதமான ஒரு அம்சத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது இந்த ரெண்டு கிரகங்களுடைய சேர்க்கை பார்த்திங்கன்னா புதாத்திய யோகம் அப்படின்ற ஒரு ராஜ யோகத்தை தாங்க ஏற்படுத்துது. சொல்லப்போனால் ஜூன் மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக அமைப்புகளின்படி நிறைய யோகங்களானது ஏற்பட்டாலுமே கூட இந்த புதாத்திய யோகம் ரொம்பவே ஸ்பெஷலானது அப்படின்னு சொல்லலாம். அப்படி என்னென்ன வகையில் புதாத்திய யோகம் நன்மைகளை எல்லாம் செய்ய போகுது மேசராசி என்பர்களுக்கு அப்படின்றதான் பதிவை தொடர்ந்து பார்த்து இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நவ கிரகங்களுடைய தலைவன் மற்றும் இளவரசனாக இருக்கக்கூடிய புதன் ஆகிய 2 கிரகங்களினுடைய சேர்க்கையினால் புதாத்திய யோகமானது ஏற்பட போகுதுங்க. இந்த யோகம் பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா யோகங்களை விட ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு யோகம் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த யோகத்தின் அடிப்படையில் மேசராசி என்பர்களுடைய வாழ்க்கையில் மிக அற்புதமான பலன்கள் தாங்க காத்துட்டு இருக்கு. அதாவது மேசராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க. அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் ஜூன் 14ஆம் தேதிக்கு பிறகு மிக அற்புதமான பலன்கள் எல்லாம் காத்துட்ருக்குங்க. மேலும் உங்களுடைய வருமானம் பார்த்தீங்கன்னா இந்த டைமில் ரொம்ப ரொம்ப திருப்திகரமாக இருக்கும். ஸோ வருமானத்தை எண்ணி நீங்கள் எந்த ஒரு கவலையுமே பட தேவையில்லை. ஏன்னா மேசராசி என்பர்களுக்கு இந்த புதாத்திய யோகம் பார்த்திங்கன்னா நிறைய வாய்ப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது சரியான நேரத்தில் நீங்கள் அதை எப்படி பயன்படுத்திக்கிறீங்க அப்படிங்கிறது தான் ரொம்பவே முக்கியமானது. புத்தி சாதுரியமாக செயல்பட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய வெற்றிகளை பார்க்க முடியும். சொல்லப்போனால் புத்திக்காரகன் கல்விக்காரகனாக இருக்கக்கூடிய புதன் பகவானுடைய அம்சம் உங்களுக்கு இருக்கிறதுனால இந்த டைமில் கண்டிப்பாக நீங்கள் ரொம்பவே புத்திசாலித்தனமாக யோசித்து தான் செயல்படுவீங்க. அதே போல் ஆளுமைகளையும் தொழில் வளர்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக சூரிய பகவான் காணப்படுறாரு. இந்த சூரியனுடைய பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நிலையில் தொழில் வளர்ச்சி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதே போல் தான் மேசராசி என்பர்களுக்கு இந்த டைமில் தொழில் வளர்ச்சியும் நல்லாவே இருக்குது. மேலும் உங்களுடைய முன்னேற்ற பாதையை நோக்கி நீங்கள் பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். ஜூன் மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு இந்த அரிய வகை கிரகங்களுடைய சேர்க்கை பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை தான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகுது. இருந்தாலுமே கூட இந்த டைமில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய பேச்சில் நிதானத்தை கடைப்பிடிக்கணும். ஸோ என்ன பேசுகிறீங்க, யார்கிட்ட பேசுகிறீங்க அப்படிங்கிறத யோசித்து கவனமாக பேசுனீங்க அப்படின்னா இதன் மூலமாக எந்த ஒரு பிரச்சனையுமே உங்களுக்கு ஏற்படாதுங்க. மேலும் இந்த டைமில் கடன் வாங்கிறது கொடுக்கறது இது போன்ற விஷயங்கள்ல எல்லாம் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். யார் என்னன்னே தெரியாமல் நீங்கள் கடன் கொடுக்கறதும் தேவையில்லாத பிரச்சனைகளில் போய் உங்களுக்கு கொண்டு போய் விட்டுருங்க. அதே போல் தேவையில்லாத விஷயத்திற்காக நீங்கள் கடன் வாங்காதீங்க. ஏன்னா கடன் சுமை அதிகரிக்க அதிகரிக்க உங்களுடைய நிதி பலம் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இது போன்ற விஷயங்களெல்லாம் இந்த டைமில் செயல்படுத்தாதீங்க. அதே போல் மாதத்தினுடைய பிற்பாதி பார்த்திங்கன்னா உங்களுடைய செலவுகளானது அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ என்ன செலவுகள் செய்ய போகிறோம் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் பொழுது அதை செய்து தான் ஆகணும். ஸோ உங்களுடைய நிதி பலத்தை நீங்கள் ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் செலவுகளை உங்களால் எதிர்கொள்ள முடியும். இல்லைன்னா ரொம்பவே கஷ்டமாக போகிவிடும். ஜூன் 14ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு சற்று நிம்மதியானது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க.
இந்த நேரத்தில் உங்களுடைய நலம் விரும்பிகள் பார்த்தீங்கன்னா உங்களிடம் முற்றிலுமாக கருணை காட்டுவாங்க. அதாவது உங்களுக்கு எந்த நேரத்தில் உதவி வேணுமோ அந்த உதவி கண்டிப்பாகவே உங்களுக்கு கிடைக்குங்க. உங்களுடைய நலம் விரும்பிகளுடைய கருணையின் மூலமாக உங்களுடைய விஷயங்கள் அனைத்துமே நல்லபடியாகவே வந்து செயல்படும். மேலும் வீட்டிலையும் சரி வெளியிலையும் சரிங்க, உங்களுக்கு அவங்களுடைய ஒத்துழைப்பு ஆதரவு எல்லாமே வந்து இருக்கும். அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. குறிப்பாக தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க. தொழில் செய்யக்கூடியவங்கெல்லாம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கலாம். அந்த அளவுக்கு இந்த டைமில் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். புதனும் சூரியனும் சேரும் பொழுது தொழில் வளர்ச்சிக்கு எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய தொழில் வியாபாரம் ரொம்பவே சிறப்பாகவே காணப்படும். இந்த நேரத்தில் உங்களுடைய வேலையில் கூட ஒரு சிலருக்கு மாற்றங்கள் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கும். மேசராசி நேயர்களாகிய நீங்கள் உங்களுடைய விருப்பப்படி வேலைகளை வந்து இந்த டைமில் வந்து தேர்ந்தெடுக்கலாங்க. வேறு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்க, இல்லை ஏற்கனவே செய்துட்டு இருக்கக்கூடிய வேலையில் உயர் பதவி அடையணும், இல்லைன்னா சம்பள உயர்வு கிடைக்கணும், இது போல் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாத்தையுமே இந்த யோக அமைப்புகளானது நிறைவேற்றி கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு யோகம் தாங்க இந்த டைமில் வந்து ஏற்பட்டு இருக்கு. இந்த நேரத்தில் உங்களுடைய வேலைகளில் மாற்றங்களை கொண்டு வருவது உங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் இன்னொரு விஷயம் இந்த டைமில் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு புதிய பரிசோதனையாக இருந்தாலுமே அதில் நிச்சயமாக வெற்றி கிடைக்குங்க. அதே போல் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபமும் நிதிநிலையும் உங்களுக்கு நல்ல வலுவாகவே அமையப்போகுது. இது போன்ற ஒரு அற்புதமான அமைப்புகளை தான் மேசராசி நேயர்கள் இந்த புதாத்திய யோகத்தின் மூலமாக அடைய போகிறீங்க. இருப்பினும் கூட குறிப்பிட்ட ஒரு சில விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணுங்க. அப்படி என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும், இந்த மாதத்தை நீங்கள் சிறப்போடு நடத்துவதற்கு வழிபாடு செய்யக்கூடிய கடவுள் யார் அப்படிங்கிறத பற்றி எல்லாம் இந்த பதிவில் தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்குங்கிறதுனால கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்கள். எப்படி உங்களுக்கான பலன்கள் என்ன அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டீங்களோ அதே போல் எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்போ தான் இந்த மாதத்தை சிறப்போடு நம்மளால் வந்து செயலாற்ற முடியும். அதாவது மேசராசி நேயர்களே, உங்களை நீங்கள் நிரூபிப்பதற்கு ரொம்பவே சவாலான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் வந்து அமைஞ்சிருக்குங்க. அதாவது உங்களுக்கு நிறைய விமர்சனங்களானது வரலாம். இது போன்ற விமர்சனங்களை எல்லாம் புறக்கணிச்சிட்டு உங்களுடைய இலக்கில் நீங்கள் கவனம் செலுத்தினீங்கன்னா மட்டும்தான் இந்த மாதத்தை உங்களால் சிறப்பாக வந்து கடந்து வர முடியும். அதோடு மட்டும் இல்லாமல் ஜூன் மாதத்தில் உங்களுடைய உறவினர்களோட, அதாவது குறிப்பாக சகோதர சகோதரிகளோட ஒரு சில பிரச்சனைகளானது ஏற்படலாம், தகராறுகள் ஏற்படும். இதனால் மனஸ்தாபங்கள் எல்லாம் ஏற்படலாங்க. ஸோ உங்களுடைய பேச்சில் நீங்கள் கவனத்தையும் கண்ணியத்தையும் வந்து கடைபிடிப்பது ரொம்பவே அவசியம். இது மட்டும் இல்லாமல் மேசராசி நேயர்களுக்கு இந்த டைமில் பணம் மற்றும் ஆற்றல் ஆகியவற்றை எல்லாம் நிர்வகிக்கிறதுக்கு உங்களுக்கு எல்லாத்த விடவும் கூடுதலான முயற்சியானது தேவைப்படலாங்க. ஸோ இந்த டைமில் உங்களுடைய முயற்சியும் கடின உழைப்பும் அவசியமாக தேவைப்படுது. அசால்ட்டாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. மேலும் இந்த காலகட்டத்தில் வருமானத்தோடு நீங்கள் ஒப்பிடும் பொழுது உங்களுக்கு செலவுகள் பார்த்திங்கன்னா அதிகமாக தாங்க இருக்க போகுது. ஸோ நீங்கள் என்ன செலவுகள் பண்ணுறீங்க, எதற்காக பண்ணுறீங்க அப்படிங்கிறத முடிந்த அளவுக்கு யோசிச்சுட்டு செய்யுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை தவிர மேசராசி நேயர்களே, இந்த காலகட்டத்தில் உங்களுடைய செலவுகளை வந்து நீங்கள் கட்டுப்படுத்துறதுக்கு முயற்சியும் பண்ணிக்கணுங்க. அப்போ தான் வந்து செலவுகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். என்ன நண்பர்களே, இந்த பதிவில் மேசராசி நேயர்கள் ஜூன் மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு உருவாகக்கூடிய புதாத்திய ராஜயோகத்தின் அடிப்படையில் என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் சந்திக்க போகிறாங்க, என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்றத பற்றி எல்லாம் தெளிவாக தெரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு கிரகங்களுமே தன்னுடைய குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு பிறகு மாறுதல்களுக்கு உட்பட்டது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அதே போலவே இந்த கிரகங்கள் ஒவ்வொன்றுமே தனக்கென தனித்துவமான தன்மைகளையும் வந்து பெற்றிருக்குங்க. அந்த வகையில் கல்விக்காரகன், தொழில்காரகன், புத்திக்காரகனாக இருக்கக்கூடிய புதன் மற்றும் சூரிய பகவானுடைய சேர்க்கையின் மூலமாக இந்த புதாத்திய ராஜயோகம் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. ஜூன் மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு மேசராசி நேயர்கள் ரொம்பவே அற்புதமான பலன்களை தாங்க சந்திக்க போகிறாங்க. மேலும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் எல்லாம் கிடைப்பதற்கு கண்டிப்பாக விநாயகர் பெருமானை நீங்கள் வழிபட்டுட்டு உங்களுடைய காரியங்களை வந்து ஒவ்வொரு நாளும் தொடர்ந்தீங்க அப்படின்னா அதில் ஒரு நல்ல ஒரு பலன்களை வந்து எதிர்பார்க்கலாம். இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் தினந்தோறும் பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும்.
மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்.